முதல்ல ராஜ்யத்தின் நீதி எல்லாம் உங்களுக்கு வரும். நீ அவசரப்படாதீங்க, நீங்க ரொம்ப அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. அந்த உங்களுக்கு நீங்க என்னுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்க நினைச்சீங்க அதே நினைங்க. ராஜ்யத்துக்கு ஜப்பத்து ஆண்டவர் இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போகணும்னு சொல்லி ஆண்டு பேசுறாரு. அவ கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு நம்மளும் என்ன செய்யணும், எழுதணும். நமக்கு முன்மாதிரியா ஆண்டவர் நினைச்சாரு போயிருக்கிறாரு. அதான் தான் கேட்பாரு. எல்லாம் ஞாயிற்றுக்கு நாள்ல இருக்கு, எங்கெங்க யார் யாருக்கு என்னென்ன காரியங்கிறது அங்கதான் தெரியும். இல்லை நமக்குள்ள அது தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களே சொல்லித்தாருனே, அசட்டு அக்கிரமம் செய்ய கடலை விட்டு அகன்று போகினாரு. பிசாசு விரட்டுறவங்களை பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓடுங்க அப்படின்ட்டாரு. அதான் இப்ப பாருங்க, பிசாசு திருத்தினம் அல்லவா உங்கள் நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தல்லவா. எவ்வளோ அற்புதம் செய்து, எவ்வளோ பிசாசுகளை விரட்டுட்டு, எவ்வளோ தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்படியே அச்சில வச்ச மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்த ஊழியக்காரங்கன்னா, அந்த ஊழியக்காரனை வச்சு நம்ம என்ன பெருமை பாராட்டிட்டு இருக்கோம். அந்த ஊழியக்காரனுக்கும் அங்கே போய் தப்பா இருக்கு பிரச்சனை, தப்பா டான்ஸ் ஆடுவான் இல்லையா சொல்லிட்டாரு. இல்லை ஏன் சித்தத்துல நீ செய்யலாம் பாராட்டவர். நான் தேவ பிள்ளை நம்மளால முடிஞ்ச என்ன செய்யணுமோ அதை இஷ்டப்பட என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க, நான் அதை செய்கிறேன் இஷ்டப்பான்னு சொன்னா அவர் நம்மளுக்கு நினைச்சு சொல்லுவாரு. அதான் அந்த தீர்க்க தரிசன வசனங்களை என்ன சொல்லிட்டு அதை கேட்கிறவர்களும் கை கொள்றவர்களும் அதை பற்றி நடக்கிறவர்களும் பாக்கியவான்ங்க. ஆனால் பைபிள் எழுதி கொடுத்துருக்கிறாரு. பைபிள் எழுதி கொடுத்துருக்கா நம்ம வாசனை என்ன செஞ்சோம் அதைப்படி நம்ம நடக்கணும். நடக்கிறது தான் பைபிளை கொடுத்துருக்காரு. செய்யல கிறிஸ்தவங்க பைபிளை தூக்கிட்டு போறதுக்கு அவர் வீட்டில் கொண்டு வைக்கிறதுக்கு கொடுக்கல. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பைபிளை திறந்து பிரசங்கம் அப்படி பார்த்துட்டு வைக்கிறதுக்குலாம் இதைப்படி நடக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இதைப்படி பைபிள் வசனம் என்ன போட்டிருக்குன்னு நடக்கணும். பைபிள் வசனத்தை நல்லா ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டு சரியா கொடுத்துருப்பாரு. அந்த 7ஆம் வசனத்துல கூட பாருங்க, நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பின்படிதான் நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யும் தீர்க்கப்படும். நீங்கள் மற்றவர்களை அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். தெளிவா போட்டிருக்கு. நீங்க அடுத்தவங்களுக்கு அற்பமா நினைங்கன்னா அது உங்களுக்கு அந்த அளக்கப்படும் போடுறது. அப்போ பைபிள் வசனத்தை பார்க்கும்போது அது கரெக்டா ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்து என்ன செஞ்சிருக்காரு. அடுத்தவங்களுக்கு தூசி பார்க்காத, வாங்களுக்கு உத்தரத்தை பாருங்க. அப்போ இதுல என்ன போடுறதுன்னா அடுத்தவங்களை பத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. அந்த அந்த ஆலயத்துல போய் ஜெபிக்க பண்ணவங்க 2 பேர் ஆயக்காரன் பரிசேன் 2 விதத்துல பரிசேன் அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி இல்லை, நான் தசமாக செலுத்துவேன், நான் உபாசனம் போடுவேன், நான் அப்படியே எல்லாம் வரியா போட்டு வர்ணிப்பான். ஆனா நான் மற்ற இவனை மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அது ஆண்டவருக்கு நினைச்சையில பிடிக்கல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்கல. ஒன்றை மட்டும் பேசிட்டு போயீங்க, இவனை மாதிரி இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் அல்ல அவனே நீதிமான். அவன் எங்க இருந்தான், கர்த்தருடைய ஆலயத்துல வெளியே நின்னான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இவன் உள்ள நிற்கான், கசவம் பார்த்து கொடுத்துருவேன், நான் உபவாசம் போடுவேன், நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன், இப்படி ஜெபம் பண்ணுவேன், அவனை மாதிரி நான் இல்லை ஆண்டவரே போய் அளக்குறேன். ஆண்டவர் பார்த்து அவருக்கே முடியாம இனி உள்ள நின்று நான் வெளியே போறேன், அங்க போய் அவனை இல்லை இவன் தான் நீதிமான் ஆக்கப்பட்டான்னு சொல்லி போட்டிருக்கு. தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துக்கிறேன் உயர்த்தப்படுவான். இப்போ நம்ம பெருமை பாராட்டி இருக்கும்போது அல்ல என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ணவே முடியாது. நம்மளை குறித்து பெருமை பாராட்டுன்னா ஆண்டவருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அதனால தெய்வ பிள்ளைகளை நம்ம எப்பவும் கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம பார்வையில இருந்தது, எப்பவும் அவர் பார்வை நம்ம மேலதான் இருக்கு. ஒரு நிமிஷம் கூட நம்மளை விட்டு தாண்டி போகவே மாட்டார். என்ன ரத்த கரை கொடுத்து மீட்டெடுத்துருக்கிற அவருடைய சின்ன பிள்ளைங்க தான் நம்மலாம். ஆனால் பார்த்துட்டு இருக்கிற ஆனால் நிறைய இடத்துல டைம் கொடுத்து என் பிள்ளைகள் என் சத்தத்துக்கு சரி கொடுக்க மாட்டாங்களா, என் பிள்ளைகள் என்னுடைய வசனத்தை கை கொள்ள மாட்டாங்களா, என் பிள்ளைகள் வார்த்தைக்கு கேட்டு வார்த்தைப்படி நடக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆண்டவர் நினைச்சுவாரு. கேட்பாரு. யோகன்ல கூட கொடுக்கும், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார்கள் போடும், செவி கொடுக்கும் கொடுக்கும். அது கேட்கும் ஆண்டு சத்தத்தை, அது என்ன செய்யுமா கேட்கும் அந்த ஆடுகள். அதே மாதிரி நம்ம யாரு, நம்மளும் ஆடுதான். அப்போ நம்ம நினைச்சணும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். நம்ம ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றக்கா வரல, தேவனுடைய வேலைக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். பிள்ளைகளை நீங்க நாட்டில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுக்கிற பணியில என்ன செய்யணும், ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம கவனம் கலங்குறோம், புருஷன் குறித்து கலங்குறோம், குடும்பத்தை குறித்து கலங்குறோம். ஆனால் அதேக்கு அடுத்த நம்மளுக்கு ஏசப்பா எல்லாருமே ஒண்ணுதான், வெளியுள்ள பிள்ளைகளும் ஒண்ணுதான், நம்மளும் ஒண்ணுதான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுக்கிறதுக்கு ஏசப்பா எவ்வளவு துரிதமா இருந்தாரு.
அதே மாதிரி நம்மளும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு துரிதமா நம்ம இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தை கையில எடுக்கிறது மாத்திரம் இல்ல, வசனத்தின்படி என்ன செய்யணும், நடக்கணும். அந்த வசனம் போட்டிருக்கேன். அந்த அதே 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரர்களை எதை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றாரு. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடு, புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவிட்டார். அல்லேலூயா. 24ஆம் வசனம், என் வார்த்தை நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடு. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் வந்து மோதியும் அது என்ன செய்யல இல்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்டது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, நோமை சொல்லி இருக்கிறார். இந்த காரியத்தை இயேசு இந்த ஆண்டவர் சொல்றார். இயேசு இந்த வார்த்தையை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து எடுத்துட்டாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறது இந்த பைபிளை தூக்கிட்டு போறது இல்லை. இந்த பைபிள்ல எழுதியிருக்கிறத கை கொண்டு அதன்படி நடந்ததான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவங்க தான் பரலோகத்துல எரிச்சி போக முடியும். நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்க கேட்காம நீங்க போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன பேரு? அக்கிரம செயல்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. நியாய தீர்ப்புன்னு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சொல்லிட்டாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்பு இந்த உலகத்திலே முடிஞ்சிடும். அங்கெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும். நியாய தீர்ப்பு உண்டு. நம்ம என்ன செய்தோம், எப்படி இருந்தோம், என்ன பேசணும், எல்லாம் நியாய தீர்ப்பு நல்ல கணக்கு கேட்பாரு ஆண்டவர். உன் வாயின் வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாரு. வாயின் வார்த்தையினாலேயே நியாய தீர்ப்பு நடக்குமா? வாயின் வார்த்தையில நீ பேசுற வார்த்தையினால நீதிமானா குற்றவாளி என்று தீர்க்கப்படுமா? அது வசனம் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அந்த அடிக்கடி சொல்றேன். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம் 37ஆம் வசனத்துல வீணான் வாயின் வார்த்தைகள் வாசிங்க. மனுஷன் பேசி வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா.